இவங்க யாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணலனா கூட நீங்களாவது என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அத்தை. அர்ச்சனாவை இந்த வீட்ல இருக்கிற யாருமே ஆசீர்வாதம் பண்ணலனாலும் அவங்க மாமியாரு போட்டோல இருந்து பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. எனக்கு இது போதும் அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா மாதிரி. நான் போயிட்டு வரேன் அத்தை. மாமா, ஊருக்கே நான் கலெக்டரா இருந்தா கூட உங்களுக்கு நான் பொண்டாட்டி தான் மாமா. போயிட்டு வரேன். அண்ணே, ஊருக்கே அவ கலெக்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொண்டாட்டியாவும் இருந்தாலும் சரி, ஆனா இங்க அவ வீட்டு வேலை செய்யறவ தான். ரோஜா, நீ எதுவும் கவலைப்படாத, அவளை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஆமா பொண்ணுரங்கோ, நீ இந்த சக்திய சிச்சி அர்ச்சனாவை ஏத்துக்கவே ஏத்துக்காத. ஃப்ரண்ட் ஃபுட் பென் ஸ்ட்ரோக். குட், வெரி குட், கீப் இட் அப். பவுன்ஸ் பால் வந்தா இப்படி பின்னாடி வந்து பிளாக் பண்ணணும். குட், அப்படிதான் மச்சான். என்னதான் இருந்தாலும் நீ அந்த கோச்சை துரத்தி விட்டுற கூடாது மச்சான். ஏண்டா அந்த பசங்கிட்ட சென்னை 20 படத்துல வர மாதிரி தோத்துறோன்னு பயமா இருக்கா? பாரு அந்த கோச்சர் எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. அந்த கோச் நம்மள பழி வாங்கணும்னே சங்கரி டீமுக்கு புது புது டெக்னிக்கா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா மச்சான். மச்சி, உண்மையிலே அந்த சின்ன பசங்க கிட்ட தோத்துறோன்னு பயமா இருக்குடா. கீப்பர் நல்லா பாத்துக்க. பால் இப்படி வந்தா இப்படி பிடிக்கணும். ஓகே, எங்க பிடி பாப்போம். குட், அப்படிதான். என்னடா நீயே முழிக்கிற? பயம் வந்துருச்சா நம்ம தோத்துருவோன்னு? டேய், கவலைப்படாதீங்கடா, இந்த மேட்ச்ல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். நல்ல கோச் இல்லாம எப்படிடா ஜெயிக்க முடியும்? சங்கரி டீமை வாக் அவுட் பண்ணா? டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, சரியான நேரத்துக்கு கிரவுண்டுக்கு வர விடாம தடுத்துட்டோம்னா அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது எப்படிடா வாக் அவுட் பண்ணுவாங்க? சங்கரி டீமை எப்படி வாக் அவுட் பண்ண வைக்கிறேன்னு பாரு. எங்க அடிச்சா எது சரியா வரும்னு எனக்கு தெரியும்டா. நடத்தி காமிக்கிறேன். ஏய் ரோஜா, உனக்கு ஆயுசு 100டி. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீயே ஃபோன் பண்ணிட்ட. ஆமாமா, நான் எப்போ உனக்கு ஃபோன் பண்ணாலும் நீ இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்க. நிஜமா தான் சொல்றேன். ஏய், நீ வேணா இப்ப போன வை, நானே உனக்கு ஃபோன் பண்றேன், அப்ப பேசலாம். மா, இதெல்லாம் ஒரு பேச்சாமா? நீயா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ரோஜா எப்படி இருக்க ஏதாவது கேப்பேன்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன பண்றது, நான் தான் உனக்கு ஒவ்வொரு வாட்டி ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கு. கோச்சிக்காத ரோஜா. உங்க அண்ணன் கிரிக்கெட்ல ஃபைனல் மேட்ச் வரைக்கும் வந்துட்டான். அவன் கூட நான் மேட்ச் சுத்திட்டு இருந்தேன். அதனால உனக்கு ஃபோன் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏமா, இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் நான் பண்ணிருப்பேன். எங்க அம்மாக்கு ஏத்த புள்ளையா தானே என் அண்ணன் இருக்கான். அவன் மேல ஏமா கோவப்படுற? கல்யாணம் நின்னது மட்டும் இல்லாம நான் சக்தி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டது என்னால ஜீரணிக்கவே முடியல. உன் அண்ணனும் அதை தான் நினைச்சு புலம்பிட்டு இருக்கான். ஆமாமா, நான் உனக்கு இதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சக்தியே ஒரு ஆள் மாறாட்ட பேர்வழி. என்னது ஆள் மாறாட்டமா? என்னடி சொல்ற? ஆமாமா, இங்க இருக்கிறது சக்தியே இல்ல, சக்திங்கிற பேர்ல இருக்கிற அர்ச்சனா. என்ன அர்ச்சனாவா? என்னடி குழப்புற? குழப்பலமா, சக்திங்கிற பேர்ல தான் அவ இந்த வீட்ல இருந்திருக்கா. இந்த விஷயம் எங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அவ அர்ச்சனா தானா? ஏய், அப்ப நீ உண்மையா தான் சொல்றியா? ஆமாமா, உண்மையா தான் சொல்றேன்.
இது அவ வாயாலே எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டா. நிஜமாவா? அவளே ஒத்துக்கிட்டாளா? ஆமாமா, இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் அவளை கண்டாலே வெறுக்குறாங்க. அவ கலெக்டரா வேற இருக்காமா. என்னது, கலெக்டரா? ஆமாமா, அர்ச்சனா IAS. கலெக்டர்னா அது பெரிய உத்தியோகமாச்சே. பொண்ணு ரங்கத்தை இப்ப கையிலேயே பிடிக்க முடியாதே. அதுதான் இல்ல, இப்போ பொண்ணுரங்கம் தான் அர்ச்சனாக்கு முதல் எதிரி. அவளை கிட்ட கூட நெருங்க விட மாட்டேங்கிறான். நீ வீட்டுக்கு வந்து அவளை 4 அடி அடிச்சா கூட அதை கேக்குறதுக்கு யாருமே இல்லம்மா. அதனால சூட்டோட சூட்டா நீயும் இங்க வந்து ஏமாத்துக்கறி உன்கிட்டயே நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி உன் கோவத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துருமா. இந்த அர்ச்சனாவை எவ்வளவு கேவலமா பேசினாலும் மத்தவங்க எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. நீ சொல்லிட்டல்ல, தோ இப்பவே வந்து நிக்கிறேன். மன்னிப்புங்கிற வார்த்தையே என் வாழ்நாளிலேயே நான் முதல் முறையா கேட்ட ஒரே ஆளு அந்த அர்ச்சனா தான். அதனாலேயே நான் தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. அவ வீட்டை விட்டே ஓட போறா பாரு. அப்பதாண்டி நான் நிம்மதியா தூங்குவேன். சரி, இப்ப அவ வீட்டுல இருக்கலா? ஆமாமா, இப்பதான் அவ ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கா. நீ உடனே சீக்கிரம் கிளம்பி வாமா. இப்பவே வரேன், நீ போன வை. டிரைவர், வண்டி எடு, சீக்கிரம் வா. வரேன் வரேன். யாரு? ரோஜா, ரோஜா, வாங்கம்மா, வணக்கம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எங்கடி அந்த அர்ச்சனா? எங்க இருக்கா அவ? அம்மா, அவ அர்ச்சனான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இன்னைக்கு நான் அவளை உண்டல்லன்னு பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அர்ச்சனா, மாமா, என்னம்மா நீ வேற? உன்னால சக்தி அக்காவையே சமாளிக்க முடியல. அந்த அர்ச்சனா யார் தெரியுமா? கலெக்டர். அவங்கள போய் இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுங்க. வேஷக்காரிக்கு நான் எதுக்கடி பயப்படணும்? அவதான் என்ன பார்த்து பயப்படணும். முதல்ல வெளிய வர சொல்லு. அர்ச்சனா, அம்மா, ஏய் அர்ச்சனா, நானம்மா சொன்னா எங்கடி இருக்க? அம்மா, ரோஜா, எங்கடி அர்ச்சனா? அம்மா அம்மா, அந்த ரூம்ல இருக்கா. ஏய் அர்ச்சனா, வாடி வெளிய வா. என்ன வந்ததும் இவ்ளோ கத்துறீங்க? நீ நாடகம் ஆடுறதுனால தான் நான் கத்திட்டு இருக்கேன். சக்தின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு நாள் எதுக்கடி நாடகம் ஆடுன? ஆள் மாறாட்டம் பண்ணி என்னையும் என் பையனையும் எவ்வளவு தொந்தரவு பண்ண? உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எங்களை மண்டி போட வச்சிட்டியே. இப்போ உன்னை ஆள் மாறாட்ட கேஸ்ல தூக்கி உள்ள வைக்கட்டுமா? அத்தை, இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? அவங்க தான் அர்ச்சனான்னு ஒத்துக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடியல. இனிமேதான் எல்லாமே ஆரம்பமாகுது. இவளை நான் விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன அர்ச்சனா, கலெக்டர்ங்கிற திமிரா? சக்தியை நம்பிதான் இந்த வீட்ல என் பொண்ணை நான் ஒப்படைச்சேன். இப்ப நீ சக்தி இல்ல அர்ச்சனான்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் பொண்ணுக்கு இந்த வீட்ல என்ன நியாயம் கிடைக்கும்? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இங்க பாரு, உன்னை இங்க யார் வேணும்னாலும் ஏத்துக்கலாம். அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. இந்த வீடு சொத்து எல்லாமே சக்திக்கு தான் சொந்தம். உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எல்லாரையும் ஏமாத்தி இருக்க. பாவம் பொண்ணு இருக்கும். அவனுக்கு நீ பெரிய துரோகம் பண்ணிருக்க. நீ முதல்ல வெளியில போடி. என்ன வெளியில போ சொல்லறதுக்கு? நீங்க யாரு? எதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க? இது என் சக்தியோட வீடு. சக்தி எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கா. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அப்படியே சொல்றேன். இப்பவே நான் உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறேன். இங்க இருக்கவங்க யாரும் தடுக்க மாட்டாங்க. உங்களை இந்த மாதிரி பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறதுக்கு நான் ஒன்னும் சக்தி இல்ல. இப்ப நான் ஒரு போன் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? எங்க பண்ணி பார்க்கலாம். வசந்தாமா, ஏன் தேவையில்லாம வாக்குவாதம்? போங்க, எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க சும்மா இருங்க. நானும் பொறுமையா தான் இருந்தேன். இவங்க என்னமோ ஆள் மாறட்டும் அது இதுன்னு என்ன பயப்படுத்துறாங்க. நான் யாரு, என் பவர் என்னன்னு நானும் காட்டுறேன். நீங்க இதுல தலையிடாதீங்க. உடனே இங்க வாங்க.
சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல. எங்க குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கோம். என் மருமக சார். எது நானா? இல்ல இல்ல, என் மருமக. இது என் பொண்ணு. ஏய், இது பொண்ணு இல்ல சார், இது என் பொண்ணு. வைஜெயந்தி ஐபிஎஸ் சார். வைஜெயந்தி ஐபிஎஸ். ரோஜா, ரோஜா நீ என் பொண்ணு தானே? ஆமா ஆமா நான் தான் பொண்ணு. நான் தான் பொண்ணு. நான் தான் பொண்ணு இல்ல சார், குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கோம். மேடம், இவங்க என்ன சொல்றாங்க? அந்த மணல் கொள்ளைய பத்தி விசாரிக்கணும். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு மேடம், வந்துட்டாங்க. சரி, நீங்க ஆபீஸ்க்கு போங்க, நான் வரேன். எஸ் மேடம். தேங்க்யூ. மேடம், நீங்க போங்க மேடம். வைஜெயந்தி ஐபிஎஸ் இல்ல அர்ச்சனா ஐஏஎஸ் வருவாங்க. நீங்க போங்க. இருங்க, நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? பேச்சு வரல, அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க மேடம், நீங்க ஆபீஸ் வந்ததும் பேசிக்கிறேன் மேடம். ஓகே மேடம். வசந்தம்மா, என்ன போலீஸ பார்த்த உடனே அப்படியே மாறிட்டீங்க? பயம் இருக்குல்ல? என் தம்பி உங்க மாப்பிள்ளைங்கிறதுனால சும்மா விடுறேன், ஜாகிரதை. வந்தோமா, உங்க பொண்ணை பார்த்தோமா, போனோமான்னு இருங்க. சரி சரி, நான் போறேன். நீ கலெக்டர், எது வேணாலும் செய்வ. என் பொண்ணு ரோஜா இந்த வீட்ல நல்லா இருந்தா போதும். ரோஜா, நான் வரேம்மா, வரேம்மா, வரேங்க. என்ன மாமா இது? அவங்க அப்படி பேசிட்டு போறாங்க, அவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க பேசுவாங்கதான். அப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க இந்த வீட்டு சம்பந்தி. அவங்க கேக்குற கேள்விகளை நீ பதில் சொல்லித்தே ஆகணும். மாமா, எல்லாம் ரோஜா பண்ண வேலை. அவ அம்மாவை தூண்டி விட்டுருக்கா. அதான் அவ அம்மா வந்து சத்தம் போட்டு போறாங்க. ஏய், நான் ஒன்னும் தூண்டி விடல. இந்த வீட்ல இருக்கிறது சக்தி இல்ல, அர்ச்சனான்னு மட்டும் தான் சொன்னேன். இது நான் எங்க அம்மா கிட்ட சொன்னதுல என்ன தப்பு? தப்பு தாண்டி. முத்து முத்து முத்து, ஏன் ரோசா மேல கோபப்படுற? நீ கோபப்பட வேண்டியது இந்த அர்ச்சனா மேலதான். வசந்தாமா உன் மாமியாரு, இந்த அர்ச்சனா ஆறு நம்ம எல்லாரையும் ஏமாத்துறவ தானே. இந்த மாதிரி ஒரு ஏமாத்து பேர் வழிக்காக நீ உன் மனைவியை தப்பா பேசுறது சரியில்லை மச்சான். ஏன் இப்படி பேசுறீங்க? நானா ஏமாத்துறவ? சக்திக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய துயரத்தை சுமந்துட்டு இருக்கேன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? சக்திக்காக நீ எந்த தியாகமும் பண்ணல. சக்தி பேர சொல்லிக்கிட்டு நீ எங்க எல்லாருக்கும் துரோகம் தான் பண்ணிருக்க. மாமா, நீ எதுவும் பேச வேணாம். நீ உன் கலெக்டர்ங்கிற திபர காட்ட ஆரம்பிச்சிட்டியா? நீ வசந்தாம கிட்ட பேசுனல்ல, அதை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் வியாக்கியானம் எதுவும் எனக்கு தேவையில்லை. டேய் மதன், ஏன்டா இப்படி வெறுப்பா உட்கார்ந்துட்டு இருக்க? அது ஏமா கேக்குற? அந்த சங்கர டீம் செமிஃபைனல்ல தோத்துருவாங்கன்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல எப்படியா ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்கம்மா. டேய், அப்ப வெற்றி உனக்கு உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லுடா. அட நீ ஒண்ணுமா, அதுங்களை நாங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நானே பயந்து போயிருக்கேன். நீ என்னடானா ரொம்ப அசால்ட்டா அவங்கள ஜெயிச்சிடலான்னு சொல்ற. என்னடா, எல்லாம் சின்ன பசங்க தானே, அவங்கள உன்னால ஜெயிக்க முடியாதா என்ன? அவனுங்களா சின்ன பசங்க? எல்லாம் பிசாசுக்கு பிறந்ததுங்களா இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல அந்த கிண்டி ரமேஷ் டீம், அப்புறம் மகேஷ் டீம், உமேஷ் டீம், இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்மா. அவங்களையும் மண்ணக்கவ வச்சிருக்காங்க. எங்களை ஜெயிக்க மாட்டாங்கன்னு என்னமா நிச்சயம் இருக்கு? அம்மா, இந்த பூமிக்காக சொல்லி இந்த சங்கரி டீமை எப்படியாச்சும் தோத்துற சொல்லுமா. என்னமா யோசிக்கிற? இந்த சங்கரினாலே எனக்கு அப்படியே என்ன மச்சான் சங்கரின் பேச்சு கேட்டது? பூமிகா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான்
பூமிகா ஒரு நல்ல டீம் உருவாக்கி இருக்கான்னு மதன் சொன்னான். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நான் எங்க அந்த டீமை உருவாக்கினேன், அது தன்னாலே உருவாயிடுச்சு. அப்படி எப்படி பூமிகா சொல்ல முடியும்? உன்னோட துணை அதுல கொஞ்சமாச்சும் இல்லாமையா இருக்கும். ஆமாமா, பூமிக்கு என்ன சாதாரண ஆளா? சாதனை புரியறவல்ல. என்னத்த ரெண்டு பேரும் ஏதோ புதுசா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. என் மருமகளுக்கு நான் ஐஸ் வைக்க கூடாதா என்ன? சரி, இப்ப என்ன விஷயம் என்கிட்ட பேசணும் அத சொல்லுங்க முதல்ல. பூமிகா, உன் புருஷன் மதன் இப்படிதான் 4 வருஷமா அந்த சச்சின் கப்ப இவன் தான் ஜெயிச்சு வாங்கிட்டு இருக்கான். எல்லாமே அலமாரில அழகா அடுக்கி வச்சிருக்கான். அந்த வரிசையில இந்த வருஷமும் அந்த கப்ப வாங்கி வச்சிட்டான்னா நம்ம வீட்டுக்கும் பெருமை, மதனுக்கும் பெருமை. என்னடா சொல்ற? ஆமாமா, அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே. பத்தியா பத்தியா, மதனே சொல்லிட்டான். அதனால சங்கரி கிட்டயும் அந்த பசங்க கிட்டயும் இந்த மேட்ச்ல எப்படியாச்சும் தோத்துற சொல்லு. தோத்துற சொன்னா நல்லா இருக்கும்ல. ஐயே, என்னத்த இப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி நான் போய் சொன்னா நாளைக்கு அந்த பசங்க என்ன மதிப்பாங்களா? போட்டின்னு வந்துட்டா முழு திறமையோட விளையாடணும். திறமை இருந்தா மச்சான் ஜெயிக்க போறாரு, இல்லனா தோக்க போறாரு. இத போய் நான் சொல்ல முடியுமா அத்த? சொல்லுங்க. என்ன பூமிக்கு அப்படி சொல்ற? உன் புருஷன் கிரிக்கெட்ல தோத்து போயிட்டான்னு ஊர்ல எல்லாரும் சொன்னா உனக்கு அசிங்கமா இருக்காதா? அதுக்கு எதுக்கு மச்சான் நான் அசிங்கப்பட போறேன்? அது ஒரு விளையாட்டு தானே. விளையாட்டுல வெற்றி தோல்வி சகஜம்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. மச்சான், விளையாட்டா எனக்கு சோறு போட போகுது. அது போடலனாலும் நான் தானே உனக்கு சோறு போட போறேன். அத கொஞ்சமாவது நினைச்சு பாரு பூமிகா. என்ன மச்சான், எப்ப பாரு உங்களுக்கு குறுக்கு புத்தி தானா? நீங்க கட்டின பொண்டாட்டி நானு, எனக்கு நீங்க காலை பூரா சோறு போடணும். அது உங்க கடமை மச்சான். அத கொண்டு வந்து ஏன் இதுல சேர்க்குறீங்க? பூமிகா பூமிகா ப்ளீஸ் பூமிகா, எனக்காக கொஞ்சம் பேச ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் பேச ப்ளீஸ். பிலீஸ் ஆமே பிலீஸ். திறமை இருந்தா ஜெயிங்க, இல்லனா தோத்து போங்க. அத்தை, உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் தயார் பண்றேன். இப்ப நான் கடைக்கு போய் கத்திரிக்காய் இலசா பார்த்து வாங்கிட்டு வரேன். டேய், என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போறா? மா, இவ கிடக்குறா கிறுக்கச்சி. இவ இல்லைன்னா எனக்கு வேற வழியே தெரியாதானே? கட்டினவளியே மாத்திட்டு வேற கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவனா? எனக்கு தெரியுமா இந்த ஃபைனல்ல எப்படி ஜெயிக்கணும்னு. ரமாமணி, இங்க வா. என்ன ரோஜா? என்ன என்ன? அங்க பாரு. ரமாமணி, சில பேரு மனசு அழுக்க வச்சுக்கிட்டு தரைய சுத்தமா துடைப்பாங்க. என்ன ரமாமணி, நான் சொல்றது சரிதானே? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? நீ இங்கே இரு, நான் மேடமை கூட்டு வந்துடுறேன். ஓகே சார்.
என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க மேடம்? நீங்க ஒரு விரல் அசைச்சாலே போதும் மேடம், உங்களுக்கு பணிவிட செய்ய 100 பேர் காத்துட்டு இருக்கோம் மேடம். மேடம் அது என்கிட்ட கொடுங்க மேடம், நான் செய்யறேன் மேடம். நீங்க போய் இந்த வேலையை செய்யலாமா மேடம்? உங்களுக்கு நான் அதிகாரியா இருந்தாலும் இங்க நான் வீட்டு வேலை செய்யறவ தான். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மேடத்தை போய் வேலை வாங்குறீங்க. உங்களுக்கு அவங்க பவர் என்னன்னு தெரியுமா? கேள்வி கேக்குறானே. அவங்க ஒரு கையெழுத்து போட்டாலே போதும், சென்னை சிட்டிக்கு தாகம் தேடி தண்ணி கொடுக்க முடியும். இன்னொரு கையெழுத்து போட்டா போதும், ஊரடங்கு உத்தரவு போட்டு இந்த சென்னை சிட்டியை அடக்கி வைக்க முடியும். அவ்வளவு ஏன், ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களை எல்லாத்துக்கும் உள்ள வச்சிருவோம். என்னையுமா? நான் ஒண்ணுமே பண்ணலையே. இவங்களையா வேலை வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஹலோ, ஆறு வீட்டுக்குள்ள வந்து ஆற பார்த்து கேள்வி கேட்டு இருக்கிற. உனக்கு வேணா இவங்க கலெக்டரா இருக்கலாம், எனக்கு பொஞ்சாதி. நான் எந்த வேலை சொன்னாலும் கேட்கணும். வீட்டுக்கு வெளியே வேணா இவங்க பெரிய கலெக்டரா இருக்கலாம், இப்படி விரலாசா 100 பேர் வந்து நிக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள நான் தான் இவளுக்கு எசமா. நான் நில்லுன்னு சொன்னா நிக்கணும், உக்காருன்னு சொன்னா உக்காரணும்.